காயத்ரி குழந்தையை மார்பில் பிடித்தபடி கரையை நோக்கி செல்ல முயன்றாள். ஆனால் உடல் கனமானது. நீர் அவளது கால்களை இழுத்தது. மூச்சு திணறியது. காயத்ரி குழந்தையை தன் தோளுக்கு மேல் தூக்கி வைத்து மூச்சு விடு பாப்பா என்றாள். அருண் முக்கிய நீதிமன்ற வேலையை முடித்து வீடு திரும்பியதும் காரை நிறுத்தி நடந்து வந்தபோது ஒருவேளை அமைதியை உடைத்த ஒரு பெண்ணின் கூச்சல் நீச்சல் குளத்தில் இருந்து கேட்கப்பட்டது. குரலில் பயமும் அச்சமும் கலந்திருந்தது. அருண் உடனே விரைந்தான். நீச்சல் குளத்தின் அருகே சென்றபோது மனதில் யோசிக்காமல் அருண் குதித்து குளத்தின் உள்ளே சென்றான். முதலில் சிறுமி அபிராமியை கவனமாக கையில் பிடித்து வெளியே கொண்டு வந்தான். பிறகு மீண்டும் குதித்து சோர்வாக மூச்சு திணறியபடி இருந்த காயத்ரியை கவனமாக கையில் தூக்கி கொண்டு வெளியே வந்தான். அரண்மனையில் உள்ள அனைவரும் நீச்சல் குளத்தின் முன் வரிசையாக நின்றனர். அருண் காயத்ரியை பாதுகாப்பாக வெளியே கொண்டு வந்ததும் அந்த நேரத்தில் அர்ஜுன் வெளியே வந்து அந்த காட்சியை பார்த்தான். காயத்ரியை பார்த்ததும் கோபம் அவனது உள்ளத்தை நிரப்பியது. இந்த வீட்டில் யாரிடமும் அறிமுகம் செய்யக்கூடாது என்று சொல்லி அவளை இங்கு கொண்டு வந்தேன். நீச்சல் தெரியாதவள் குழந்தையை காப்பாற்றுவது எப்படி? நான்